மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் ஆண்டவரே நாமத்தினாலே பேசப்போகிற கர்த்தருடைய பாத்திரங்கள் இந்த நாளிலே அதை குறித்து ஆராயவும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை உடைய பலத்தோடு அனைவருக்கு பிரயோஜனமாய் அதை கொடுக்கவும் கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு கர்த்தாவை கொடுக்கிற ஆலோசனை முடிவாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இந்த மத்தியிலே நீ உயர்ந்திருப்பீராக. நீ ஆசீர்வதி, நீ மகிமையும், நீ வல்லமையும், நீ நடத்துதலும், நீ ஞானமும் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக கர்த்தருடைய ஆசீர்வதி வல்லமையாக பொறுப்பெடுத்துக் கொண்டு விசேஷித்த தேவ கிருபை எல்லாருமே ஊற்றப்படுவதாக. நீர் ஆலோசனை தாரும், நீர் நடத்தும், நீர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும். கர்த்தருடைய ஞானத்தினால் நடக்கும், ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் மரங்களிலிருந்து வல்லமையாய் கடந்து வந்து ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக கர்த்தர் ஆசீர்வதி. நாங்களே ஆண்டவரே பிள்ளைகளை வார்த்தைகளாலே நிரப்பினீர் பலப்படுத்தும், ஞானத்தினாலே தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பி பலப்படுத்தும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்பவுமே நான் கொடுப்பேன். ஒரு முன்னுரை மாதிரி ஒரு 7 வார்த்தை பேசுகிற நேரங்களில் கொடுப்பேன். சில நேரம் நான் கொடுக்க மாட்டேன், அதிக நேரம் நான் கொடுத்துருக்கிறேன். அது கொடுக்கறது ஒரு ரொம்ப நல்லது. இன்றைக்கு நான் அதை பதிவு பண்ணுறதுனால அது இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய தேவன் உதவி செய்வாராக. அல்லேலூயா. 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷத்துல 7 வார்த்தைகள் இருக்குது. இவரும் 7 வார்த்தையை எழுதி, அவரும் 7 வார்த்தையை எழுதி, அவரும் 7 வார்த்தை எழுதி, அவரும் 7 வார்த்தை எழுதி, அப்படி சுவிசேஷங்கள் இல்லை. அவரவர் எந்தெந்த வார்த்தை அவங்க கிட்ட உறுதியா இருந்ததோ, அவர்களுக்கு நினைவு இருந்ததோ, அதை கரெக்டா அவர்களுடைய புஸ்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பேரும் அவர்களுடைய புஸ்தகங்களிலே அதை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற வார்த்தைகளை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால எல்லா வார்த்தைகளும் ஒன்றா சேர்த்தவங்க. அதை சிலுவையில மாத்திரம் இயேசு எந்தெந்த வார்த்தைகளை பேசினார் 4 சுவிசேஷத்தையும் ஆராயும் போது கடைசியில பார்த்தா 7 வார்த்தை பேசியிருக்கிறார். 7 வார்த்தை 4 சுவிசேஷத்தில் இருக்குது. அதுக்கு மேலே இல்லை, அதுக்கு கீழே இல்லை. 7 வார்த்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். சரி, இப்போ 7 வார்த்தையில முதல் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 7ஆம் வார்த்தை, 3 வார்த்தை. முதல் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 7ஆம் வார்த்தை. இது 3 லூக்கா எழுதியிருக்கிறார். லூக்கா தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அந்த வார்த்தை எழுதினவர். கல்லனை குறித்து, இந்த கல்லன் மன்னிப்பு கேட்டான், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, அதை எழுதியிருக்கிற லூக்கா தான். கடைசியில என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் அப்படின்னு 7ஆவது வார்த்தை எழுதினவர் லூக்கா தான். இது 3ஐயும் அவர் எழுதியிருக்கிறார். 1, 2, 7. 3ஆவது வார்த்தை நம்ம யோவான், அதோ உன் தாய், அதோ உன் மகன். இந்த வார்த்தையை 3ஆவது வார்த்தை யோவான் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு 4ஆவது வார்த்தை. இந்த 4ஆவது வார்த்தை 2 பேர், மத்தேயு, மார்க்கு, 2 பேரும் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்கிற வார்த்தை தேவனுக்கு
ஸ்தோத்திரம். நான் அந்த 2 பேரும் 4வது வார்த்தை, ஒரே வார்த்தை 2 பேரும் எழுதியிருக்கிறாங்க. 4வது வார்த்தை முடிச்சதுன்னா 5. அந்த 5வது வார்த்தையை யோவான் எழுதியிருக்கிறார். தாகமாயிருக்கிறேன், யோவான் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையையும் யோவான் எழுதியிருக்கிறார். 6வது வார்த்தை. ஆனா எல்லாம் முடிந்ததுன்னு ஒரு இடத்துல வரும். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அந்த வார்த்தை சொன்னார் அப்படின்ற மாதிரி வரும். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இல்லை, வாயில முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி சொன்னார். அப்ப முடிந்தது. அது 6வது வார்த்தை. இது யோவான். யோவான் 3, 5, 6. யோவான் நடுவில் நிற்கிறதுன்னா லூக்கா 1, 2, 7, யோவான் 3, 5, 6. 4 மாத்திரம் நடுவில் நிற்கிறது. இந்த 4 மற்ற வார்த்தை 2 பேரும் 4வது வார்த்தையை எழுதுகிறாங்க. ஆக இந்த வார்த்தைகளை இதெல்லாம் ஆராயும் போது எதை முதல்ல பேசியிருப்பாரு, எதை 2வது பேசியிருப்பாரு, எதை 3வது பேசியிருப்பாரு அப்படி பார்க்கும்போது வந்து சிலுவையில போட்டு அந்த வாட்டை கிண்டல் மேலே பண்ணிக்கிட்டு ஏராளமா இருக்கும்போது அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஆண்டவரே பிதாவே நன்மையும் நாங்கள் செய்கிறது என்பதற்கு அறியாக இருக்கிறார்கள். ஒரு சிலுவையில போட்டு பரியாசம் பண்ணி இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், அது தொடர்ந்து அதெல்லாம் கிண்டல் பண்ணும்போது இந்த கல்ல ஒருத்தரும் கிண்டல் பண்றான், அது தொடருது. ஆனா அதுக்கு முன்னதாக யார் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி இந்த கல்லை மேலுதல் செய்யறான். ஆண்டவரே இந்த ராஜ்யம் வரும்போது எப்படி செய்யறான்னா, முதல்ல இவன் வந்து பரியாசம் பண்றான், அவனை திட்டான். நாம் ஆக்கினைக்குள்ளா சூப்பா இருக்கிறோம், அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? நீ ஏன் அவருக்கு தூஷிக்கிறார், இவங்களோட சேர்ந்து தூஷிக்கிறார். நம்ம நேரத்தில் நம்ம மறிக்க போறோமே, எப்படியாவது ஒரு பாவம் பண்ணி கொடுக்க தேவையில்லையா? என்ன மாதிரி வார்த்தை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் பேசுறான். யாரு? ஸ்தோத்திரம். இன்னொரு கல்ல. ஆக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி ஆண்டவரே அப்படி ராஜ்யத்தில் என்னை நினைத்தது நம்ம கல்லனுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன். இவங்கெல்லாம் பரியாசம் பண்ணும் போது கல்ல பரியாசம் பண்றான், இன்னொரு கல்ல அவனை திட்டுறான், திட்டிட்டு தயவு கேட்கிறான், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு. அது 2வது வார்த்தை. முடிஞ்ச பிறகு இந்த 4வது வார்த்தை பார்த்தா 9ஆம் மணி நேரத்தில் 7 லாமா சமத்தானி அப்படின்னு இருக்கும். 9ஆம் மணி நேரத்தில் சாரி, அதாவது காலையில் இருந்து போகுது. 9ஆம் மணி நேரத்தில் 7 லாமா சமத்தானி 9னா 3, 9ஆம் மணி நேரம் 3ஆம் சாயந்தரம் 3 மணி, காலையில் 6 இருந்து 7 வரைக்கும் 1 மணி, 7 இருந்து 8 வரைக்கும் 2 மணி, 8 இருந்து 9 வரைக்கும் 3வது மணி. அதான் அவரை சிறுவையில் இருந்த வேலை 3ஆம் மணி வேலையாக இருந்தது அப்படின்னா காலையில் 9 மணிக்கு சிறுவை போடுறாங்க அர்த்தம். 10 மணி 4, 11 மணி 5, 12 மணி 6, 6ஆம் மணி நேரம். இப்போ 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை சூரியன் அந்தகாரப்பட்டது. மத்தியானம் 12 மத்தியானம் 3 வரைக்கும் சூரியன் அந்தகாரப்பட்டது. அந்த 3 தான் 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரத்தில் 7 லாமா சமத்தானி 4வது வார்த்தையை கடைசி 6 மணி நேரம் உயிரோடு தூங்கினார். அந்த 6வது மணி நேரம் 9ஆம் மணி நேரம் இவருடைய உயிரோடு தூங்குகிற 6ஆம் மணி நேரம். அந்த நேரத்தில் பேசியிருக்கிறார் 7 லாமா சமத்தானி. அப்ப அது 4, அது 4வது வார்த்தை. அப்ப அதன் பிறகு 3 இது, 5 இது, 6 இது, 7 இது. இந்த அந்தகார முடியும் நேரத்தில் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்தகார முடியுது அவருக்கு நிலைமை சொல்றார். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறது. அப்போ
யாருன்னா எடுத்து வந்து கொடுப்பாங்க, அது கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவர் ஆவிக்குரிய தாகமாக இருக்கிறன்றதுக்காக சொல்றாரு, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த இருக்கிறே அவனுக்கு தண்ணி கேட்கிறாரு போல இதில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இல்லை, அவர் அது வாங்க மனதில்லாமல் அப்படிதான் சொல்றேன், வாங்கல, அதை குடிக்கல. ரொம்ப ஈஸியாக அவன் குடிக்கிற மாதிரி கொடுத்தாங்க. கடற்காலான்னா பஞ்சு, நீங்க வீடு பூசிட்டு அதில் அந்த பஞ்சு வச்சு தைக்கிறாங்க. கரெக்டா மேலே பிசு அந்த கலவையில் சின்ன சின்ன கல் இருந்து அதில் உழுது கரெக்டாக இருக்கும். அதனால பஞ்சு வந்து வச்சு இந்த பஞ்சு அதை அப்படியே தண்ணி குடிக்கும். அந்த பஞ்சு மாதிரி கடற்காலம் தண்ணி அப்படியே முடிச்சிடும். ஆனால் அந்த காடிய உப்பு கலந்த புளிப்பு கலந்த காடிய, அந்த காடின்ற தண்ணிய ஊறுகாய் ஊற்றுற காடி, அப்போ ஊறுகாய் நல்லா பழகும், நல்லா உப்புலையும் புளியிலையும் ஊறும். அந்த காடியில் வச்சு போய் கொம்புல கடற்காலான குட்டி கடற்காலான காடியில் துவைத்து எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் வாயை அப்படி வச்சு அந்த அந்த கடற்காலான வாயை வச்சு முடிஞ்சா அவருக்கு அந்த உள்ள இன்னும் தண்ணிக்கு வரும். ஆனால் அது காடி, அது குடிக்கும், அது வாங்க முடியாது, குடிக்க முடியாது. அதனால ரொம்ப ஈஸி, முடியாது, ரொம்ப ஈஸி. வாங்கலை, அது வாங்க மனது இல்லாமல் அவன் அது தட்டுதல் பண்ணினார்கள், எடுத்துக்கிறார். ஆக அந்த சமயம் தான் 5வது வார்த்தை. இது கடைசி நேரத்தில் பேசினார், தாகமாக இருக்கிறேன். அதுக்கடுத்தது எல்லாம் முடிந்தது என்று அறிந்து முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னார். என்ன செய்யணும்? அந்த உலகத்தில் என்ன செய்யணும்? நான் செய்வதெல்லாம் செஞ்சு முடிஞ்சிச்சு, இன்னும் நான் செய்வதற்கு இல்லை, அதனால் முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசினார். அது 6. லாஸ்ட் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவன் பேசுறது அடுத்த வார்த்தை பேசுகிறார். ஏன்னா ஆவியை ஒப்பு கொடுத்தாச்சு, மறிச்சாச்சு, ஆவி போயிடும். ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு வரணும். அதுக்கப்புறம் வேற அடுத்த பேச்சு கிடையாது. ஆனால் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னால் முடிந்தது என்ன பேசியிருப்பாரு, இப்படி எது எப்ப பேசியிருப்பாருங்க யோசிச்சு வேற வழியில் 4வது வார்த்தையை 9ஆம் மணி நேரத்தில் வச்சாகணும். ஏன்னா 9ஆம் மணி நேரத்தில் 4வது வார்த்தை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி, அப்ப 5 அது பிறகு, 6 அது பிறகு, 7 கடைசி. 6 ஒப்பு கொடுத்தா இதுக்கு பேச்சு 6 ஒப்பு கொடுக்கிறேன். இப்படிதான் எல்லா வார்த்தையும் தெரிஞ்செடுத்து, அதனால் ஆண்டவர் 7 வார்த்தை பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு. எது முதல்ல பேசியிருப்பாரு, எது 2வது பேசியிருப்பாரு. வேத பண்டிதர்கள் அவங்க அதை நல்லா கவனிச்சு அதெல்லாம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கரெக்டா. இன்னைக்கு எல்லா சபையிலும் இதான் வார்த்தை, இதான் வார்த்தை, இதான் வார்த்தை, இதான் நல்ல வார்த்தை, அதான் 5, அதான் 6 அப்படிதான் எல்லா சபையிலும் அப்படிதான் சொல்கிறார். ஆக இது 7 வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா 1000 அர்த்தம் இருக்கும், 1,00,000 அர்த்தம் இருக்கும், கோடி அர்த்தம் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தேவன் நம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவங்க எவ்வளோ, இதுல 1,00,000 மெசேஜ் இருக்கலாம். ஒரே ஒரு வசனம், ஒரு வசனத்தில் 1,00,000 மெசேஜ் இருக்கலாம், கோடி மெசேஜ் இருக்கலாம். கர்த்தர் பேசினா இந்த வார்த்தை அவ்வளோ வேல்யூ உள்ளது. இந்த ஒரு வார்த்தை எந்த நேரத்தில் பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்து அதை வச்சு இருக்கிறது தான் செய்தி. ஆக அதை வச்சு செய்தி கொடுக்கிற நீங்க எப்படி இருந்தாலும் நான் பேசுகிற வார்த்தை ஜனங்களை சொல்லணும். அவர் அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு ஜனங்களை சொல்லுது. இப்போ என் சபையில ஜனங்களை சொல்றதுக்கு இந்த வார்த்தை மூலமா தேவன் ஜனங்களை சொல்றதுக்கு 1ஆம் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 3ஆம் வார்த்தை, எந்த வார்த்தை கொடுக்கப்பட்டதோ இந்த வார்த்தை மூலமா ஜனங்களை சொல்றதுக்கு நாம் ஒரு காரணம். நான் அதை விவரிக்கணும்.
பகுத்து போதிக்கும். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க, சபையிலே தங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை தங்களை ரொம்ப பிரச்சனை பண்றவங்க யாரு அவங்க காரியத்தை மனசில் எடுத்துருக்காங்க. இதை செய்து படிக்கிற வரைக்கும் அவங்க அடிக்கிற மாதிரியே இவங்க செய்து கொடுப்பாங்க. அது கொடுக்கலாம், அது தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்த பொதுவா நிற்கணும். என் ஆண்டு வருமாண்டவரே, என்னை நடத்த மாண்டவரே, என்னை ஆண்டு வருமாண்டவரே, என்னை நடத்த மாண்டவரே சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சபையில 3வது வார்த்தை பேசு. சபையில முதல்ல 3வது வார்த்தை பேசு. அந்த 3வது வார்த்தை அதோ தாய், அதோ இதை நான் எப்படி பேசுறேன்னா, நான் பேசுறது 88ஆம் வருஷம் பேசுறேன். எப்படி பேசுறேன் அப்படின்னா, அதோ தாய் அப்படின்னு சொல்றாருன்னா பைபிள சொல்றாரு. அதுதான் நமக்கு தாய். அந்த பைபிள் தான் நமக்கு சத்திய தாய் அப்படின்னா வசனம் எழுதுறேன். கரெக்டா ஒரு வசனம் மாட்டுச்சு. சத்திய வசனத்தினாலே ஜெயிப்பிக்கப்பட்டீர்கள், சத்திய வசனத்தினாலே பிறப்பிக்கப்பட்டீர்கள். அந்த மெசேஜ் சொன்னது கரெக்டாக இந்த வசனம் அப்படின்னு அதை எடுத்த மெசேஜ் எடுத்தேன். ஏன்னா ஒரு 6 hour சொன்னார் மெசேஜ். நான் 45 நிமிஷம் மெசேஜ் கொடுத்தேன். மெசேஜ் கொடுத்து முடிச்ச உடனே நான் இங்க பாடுற மாதிரி ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும், ஒரு சரணை எடுத்து பாடுறேன். தாங்கள் செய்கின்ற காரியங்கள் கல்யாணம் கேட்டவர்கள் பாடுறோம். இது 2 பாட்டு இல்லை, கல்வாரி பூக்கள் கூட ஒரு பாட்டு. ஆக நான் 3வது வார்த்தை பேசி முடித்த உடனே பாஸ்டர் பாட்டு எழுதுறேன். என்ன பாட்டுனா, அதான் நான் பாட்டுனேன், அது அதே பாட்டு. ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று யோவானை காண்பித்தார். நம்முடைய தம் அன்பின் சுவிசேஷம் இருக்க கிருபை செய்தார். அந்த பாட்டு நம்முடைய அந்த அன்பின் சுவிசேஷம் எல்லாருக்கும் இருக்க கிருபை செய்தார். அன்பின் சுவிசேஷம் தான் தாய். அது நம்ம கிட்ட இருக்கும்படி கிருபை செய்தார். பாட்டு அப்படிதான். எனக்கு தெரியாது, அந்த பாட்டு எனக்கு தெரியாது, அது எழுதுறாரு பாட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்றேன். சத்திய தாய், சத்திய வசனத்தினாலே ஜெயிக்கப்பட்டது. அப்ப வேதம் தான் நமக்கு தாய் அப்படின்னு பிரசங்கம் பண்றேன். பிரசங்கம் பண்ணாலும் என்னைக்கோ தேவ மனுஷனுங்க என்னைக்கோ படிப்பா எழுதுற பாட்டு. பழைய பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிப்பா அருமையான மிஷனரிங்க நம்ம மாதிரி எழுதியிருக்கிறாங்க பழைய பாட்டுல. அதுல ஒண்ணு இது, இந்த 7 வார்த்தை நான் அழகா பாதிக்கிறாங்க. ஸ்திரீயே அதோ மகன் என்று யோவானை காண்பித்தார். நம்முடைய தன் அன்பின் சுவிசேஷம் இருக்கும்படி கிருபை செய்தார். அந்த தேவன் இருக்கும்படி கிருபை செய்தார். தேவன் தான் தாயாக நம்முடைய நம்மோடு கூட இருக்கும்படி கிருபை செய்தார். அப்படின்னு அந்த பாட்டை கேட்டவுடனே நான் ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆவியானவருடைய சிந்தைப்படியே செய்தி எழுதி எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு முதல் செய்தி தான். முதல் செய்தி வேற எந்த கூட்டம் கேட்டோம் அங்க இங்க ரோட்ல சுவிசேஷம் சொல்ல அது வேற. எந்த கூட்டம் கேட்டால முதல் செய்தி சஞ்சயம் செய்தி. அந்த செய்தி ஆக நீங்க யாரால எந்தெந்த வசனம் பேசுறீங்க அந்தந்த வசனத்துக்கு தேவன் உங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். மாம்சம் வெளிப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும். நான் பேசணும். அறவர் கம்மி ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் விடப்படுவாங்க. அறவர் கட்டாயம் நிற்கணும். அறவர் கட்டாயம் நிற்கணும். அப்போ நல்ல வேதத்தை தியானம் பண்ணணும். நல்ல வேதத்தை நீங்க தியானம் பண்ணணும். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? நடுவில் 4 நாள், நடுவில் கூட இல்லை, நடுவில் 3 நாள் இருக்குது. 4வது நாள் செய்தி. செவ்வாய் புதன் வேலை நடுவில், வெள்ளிக்கிழமை செய்தி நடுவில் 3 நாள். இன்னைக்கு பகலெல்லாம் கடந்து போச்சு.
ஈவினிங் மாலையில் இருக்கும். நான் இருந்து நடுவில் கொண்டாங்க வெடிக்கமெல்லாம் எடுத்துக்க முடியாது செய்தி எல்லாருக்கும் இஷ்டப்படும். 3 நாளில் நீங்கள் செய்தி எடுக்கிறது என்ன ஆண்டுகள் ஆண்டவர்கள் சொல்லிக்கிறது கரெக்டாக அந்த வசனத்துக்கு ஒத்து போகிற வசனத்தை எடுக்கிறது. அந்த வசனங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. இருக்கிறதுலே ஒரு முக்கியமான கிருபை சுவிசேஷ கிருபை. வேதத்தை தியானிக்கிறதும் பிரசங்கிக்கிறதும் இருக்கிறதுலே முக்கியமான கிருபை. எனக்கு ஆவோடு பெரிய திருக்க தரிசனம் பெரிய அந்த லைன்லாம் ஆரம்பத்தில் கொடுக்கலான்னா கூட அல்லேலூயா செய்தி கரெக்டாக ஆவியானவர் பேசுகிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. அவ்வாறு இப்போ நான் என்னென்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் ஒன்று கூட நான் பைபிள் திறந்து பார்த்தேன். பார்த்தாங்க கரெக்டாக இப்படிதான் வேத பண்டிகைகள் எடுத்தாங்க, நியமிச்சாங்க. எல்லா சபைக்கும் இதுதான். ஆக நீங்க ஆண்டவரே நான் உனக்காக நிற்கிறேன். இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு என்னாலுமே தெரியாது. ஆனால் ஆவியானவர் இவன் மூலமா பேசினாரு. ஆவியானவர் இந்த பொண்ணு மூலமா இப்படி பேசிச்ச பயங்கரமாக அப்படி நினைக்கிறோம். ஜனங்க அப்படி நினைக்கிறோம். உண்மையான ஆவியானவர் பேசினார். எந்த கேள்வி கேட்கலன்னா அவனை தூக்க போயிட்டு 5 நிமிஷம் கொடுத்துட்டு போயிட்டேன். கொஞ்சம் தடுமாறிட்டேன், விலகிடப்பட்டுட்டேன், இன்னும் தேவையில்லாத கதால பேசிட்டேன். எந்த காரியம் நம்மளை சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசுகிறேன். நான் இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்க மூலமாக என் சுச்சுவேஷன் வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆட்சி. மூலமாக கர்த்தர் பேசுகிறேன். அவர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள்ல அவ்வளோ ஆழம் இருக்குது, அவ்வளோ ஞானம் இருக்குது, அவ்வளோ விடுதலை இருக்குது, அவ்வளோ சத்தியம் இருக்குது. 6 மணி நேரம் உட்காந்துருக்கேன். 6 மணி நேரம் உட்காந்துருக்கேன். இந்த 6 மணி நேரத்தில் செய்தியும் சரியா இல்லைன்னா போர் அடிக்கும். செய்தியும் சரியா இல்லைன்னா 6 மணி நேரம் 7 பேர் பேசினாங்க. என்ன மாதிரி பேசினாங்க? 6 மணி நேரம் போனதே தெரியல. போனதே தெரியல. அந்த அளவுக்கு தேவனுக்கு பேசினாங்க. எங்களோடு இடைப்பட்டார். அவர் ஏற்கனவே பேசினார். அவனால நீங்க பேசுறது அவரே மறுபடியும் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னா நினைக்க கூடாது. அவருக்கு இவங்க சளைக்காம இவங்க சளைக்காம எல்லாம் நல்ல ஜோம் பண்ணிருக்காங்க, நல்ல தேவனோடு இருந்திருக்கிறாங்க, நல்ல கத்தரை பற்றி கொண்டு இருக்கிறாங்க, தேவசமத்தை நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க. ஞானத்தை நீங்க மனோவிருத்தி சாலமோன் ஞானத்தை கொடுத்தாரா? ஒருவனுக்கும் இல்லாத ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் மனோவிருத்தியையும் கடற்கரை மணலத்துறையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். மனோவிருத்தி என்னோட தாட்ஸ் உண்டாச்சு, இன்னொரு தாட் உண்டாச்சு. நான் அதை சொன்னேன், நான் இதை சொன்னேன். மனோவிருத்தி எனக்கு மனோவிருத்தி தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. சரியான சந்தர்ப்பம் இப்பெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. கிருஷ்ணர் இந்த புக்குங்க, ஊழியக்காரங்க புக்குங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுங்க, இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். இப்போ கரெக்டா இந்த வசனத்துக்கு இவருடைய அந்த சம்பவத்தை எடுத்து வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படிலாம் அது உங்க டைமிங் அவர்களுக்கு குறையக்கூடாது. நமக்கு தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டேன். அவர்களுக்கு குறையக்கூடாது, அவர்களுக்கு குறையாமல் பேசுகிறேன். நீங்களோடு பேசுங்க, சமநிலையாக பேசுங்க. ஆண்டவர் வந்து உங்களை ஆழ்ந்து கொள்ளத்தக்கதாக பேசுங்க. இப்பத்திலிருந்து நீங்க பண்ற ஜபம், நீங்க படுகிற பிரயாசம், நீங்க பண்ற வேத தியானம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மறித்ததற்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும்
கரெக்டான கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆள் பேசலாம், மற்றவர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை மரணத்தை கொஞ்சம் டச் பண்ணி, கீழ்ப்படியாமைகளை கொஞ்சம் டச் பண்ணி. இது கீழ்ப்படியாமை எப்படி இருந்தால் தேவனுக்கு அது மகிமையாக இருக்கும். ஆண்டவருக்கு எப்படி மனசு 12 பேர் ஒருத்தர் முதல்ல கேட்டு போயிட்டான், மற்ற எல்லாம் ஓடிட்டான். ஒரே ஒருத்தர் வந்து நிற்கிறான், யோவான் வந்து நிற்கிறான். ஓடினாங்க, 10 பேரும் ஓடிட்டாங்க. மறுபடியும் வந்து அதே ஸ்தானத்தில் அவங்களாம் இருந்தான். நல்லா இப்படி யோசிச்சு தங்கி நிற்பார், சிலுவையில் இப்படி யோசிச்சு தங்கி நிற்பார். மறுபடியும் அவங்க வந்து அவங்க நான் கொடுத்த அழைப்பு எப்படின்னா செய்யார் தேவனுடைய செஞ்சு எல்லாம் சொல்லி நாடத்தை குறித்து சொல்லி எப்படிப்பட்ட வேதனை நமக்காக பண்ணாங்க. அவருக்கு எது திருப்தி? நீங்க இவ்வளவு நேரம் உட்காரும் யாரு எந்த வார்த்தையை முடிச்சுக்கிட்டா என்ன திருப்தி? அவங்களுடைய வார்த்தையை இருக்கு, வேற எங்கேயும் போகல. நம்ம வார்த்தை அவ்வாறு செய்யப்படும் போது அது உங்களுடைய அந்த காரியம் ரொம்ப பிரயோஜனமாகும். கர்த்தருடைய ஞானம் அதில் வெளிப்படும். ஏதோ ஒரு சரணம், இது நடுவில் இன்னொரு வாட்டி இன்னொரு சரணம், பாட்டு பாடுறது கூட பாடலாம். கரெக்டாக சிலுவை பாட்டா, சும்மா ஏதோ பாட்டு இல்லை, கரெக்டாக வந்து செய்திக்கு டச் போகலாம். பாட்டு பாடுறதா இருந்தால் இல்லைன்னா டேரக்ட் செய்தி பாட்டு பாடலாம். சரணம் அது லேட்டா அது ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்குள்ள செய்திருக்கிறது. தேவன் எனக்கு ஆண்டவர் ஒரு சீசன்ல நம்ம சபையில செய்தி கொடுக்க முடியாது, நம்ம சபையில ஊழியம் செய்ய முடியாது, நம்ம சபையில எந்த வேலையும் செய்ய முடியாது. எடுத்து நடத்தலாம். இவ்வளவு தடைகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு குறைவுகள், இவ்வளவு ஆலோசனைகள், எந்த காரியமும் செய்ய முடியாது. நம்ம சபையில ஒரு நல்ல காரியம் செய்யணும், பயங்கர ஒருத்தர் வந்தார் செய்தி கொடுக்கறதுக்கு ஏஞ்சாரு. செய்தி கொடுத்தாரு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொடுத்து என்னால் பேச முடியாது. ஒரு செய்தியே எடுக்கல. இதெல்லாம் ஸ்டார்டிங் டிஜே காரிட்டு அந்த சபை கட்டிருக்கிற இடத்துல செய்தியே நான் எடுக்கல. அவங்க 8 வருஷத்துலேருந்தே எடுத்தேன். மிச்சம் 55 நிமிஷம் நான் பேசினேன். அவர் யாரும் பேசினார். ஆக என்னை ஆண்டு ஆளுகை செய்ய நீங்க பேச, நான் இல்லை, நீங்க தான் பேச. நீங்க ஜெபிக்கிறது நான் எப்படி ஜெபிப்பேன்னா, கர்த்தாவே நீ பேசு, நீ பேசு, நீ பேசுன்னு ஆரம்பித்தேன். செய்தி நீ பேசு, நீ பேசு, நீ பேசு கேட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். நீ பேசு, நீ மகிமைப்படும். அது அவன் மகிமைப்படும். அவன் நல்லா பேசுவான், அவன் பேசுவார், அவன் மகிமைப்படும். நீ பேசு, நீ மகிமைப்படும், பேசு, நீ மகிமைப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன வருது, அடல நீ பேசு, நீ மகிமைப்படும். அது வரைக்கும் தான் நம்ம சொல்றோம். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அநேக ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். அவர்களுக்கு அந்த ரட்சிப்பாக விடுதலையாக நன்மையாக அமையும். அதுக்கப்புறம் இந்த ஜபத்தை கூட்டிக்க ஆரம்பிச்சு இப்படி இந்த வார்த்தைகளால் எத்தனை பிரயோஜனம் அடையும், இந்த வார்த்தைகளால் சர்ச்சை எப்படி நடப்படும், இந்த வார்த்தைகளால் தெய்வம் எப்படி மகிமைப்பட்டு உயர்த்தப்படும். இதெல்லாம் நீங்களே ஜபத்தில் வச்சு நான் பண்ணுவேன். 7 பேர் உபயோகப்படுத்த மாட்டவரை நான் பண்ணுவேன். என் கடமை எல்லாத்தையும் பண்ணுவேன். எது போகிற கஷ்டமா இசை கற்றுக் கொடுக்கறதுக்கு வண்டி எடுத்துட்டு போறாங்களோட ஜபத்தில் இருப்பேன். சனிக்கிழமையானா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருடைய பிரயாணத்துக்கும் ஜபத்தில் இருப்பேன். அதே மாதிரி மற்ற நேரங்களில் போகிறது பத்திரமா பிள்ளைங்க பத்திரமாக போய் கொள்வாங்க. ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கெல்லாம் நான் ஜபம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஜபம் சொல்லுங்கலாம் ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி செய்தி எடுத்தோம்னா அது தேவனுக்கு மகிமையாக சொல்லு. ஏன்னா இதெல்லாம் இதுலேயே இப்படி பேசலாமா, அது பேசலாமா, ஏதாவது டவுட்ஸ் எதனா கேட்கணுமா
நான் கேட்குறேன், கேட்டா நான் சொல்றேன், கேட்டா நான் பேசுறேன். எதனா டவுட்டு இந்த மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி பேசலாமா? உங்களுக்கு எதனா டவுட், இந்த பேச போகிற காரியத்தில் உங்களுக்கு எதனா டவுட், இல்லை நான் இப்போ விவரிச்ச காரியத்தில் உங்களுக்கு எதனா டவுட், இதெல்லாம் புரியல, எல்லாரும் புரிஞ்சுச்சானா? அதுமே புரியுதா? அப்போ வேற என்ன டவுட்ஸ் தான் சொல்லுங்க. எப்படி ப்ரிப்பேர் ஆகுது? ஜெபம் ப்ரிப்பேர் ஆகுதுன்னா இந்த வசனம் ஒரு 3 பாயிண்ட் எடுக்கிறோம் வசனத்துக்கு. இதுதான் 3வது வார்த்தை, இதான் பேசுகிறோம். 3 பாயிண்ட் எடுக்கிறேன். ஒரு பாயிண்ட்டும் இது எடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது ஊர்ஜிதமாயிடுச்சுன்னா, அடுத்த பாயிண்ட் ஊர்ஜிதமாயிடுச்சுன்னா, அடுத்த பாயிண்ட் ஊர்ஜிதமாயிடுச்சுன்னா ஆயத்தம் ப்ரிப்பேர். எல்லாத்தையும் நான் கரெக்டாக எடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ப்ரிப்பேர் கரெக்டாக அன்றைக்கே கடைசியாக நீங்கள் பேசணும் அந்த சமூகத்தில் ஸ்தோத்திரத்திலே. இன்னொன்று சொல்லிடுறேன் எல்லாருக்கும், செய்தி அப்படின்னா எல்லாரும் நினைச்சுக்கணும், நல்லா நினைச்சு செய்தி நீ வந்து நின்றுட்டீங்கன்னா யாருக்குமே பயன்படுது. செய்தி நீ வந்து நின்றுட்டீங்கன்னா ஹாஸ்டலுக்கே பயன்படாது. நான் சொல்றது நல்லதான், இதான் செய்தி. செய்தி வந்து நின்றுட்டீங்கன்னா கர்த்தர் நாட்டுக்கு வரான்னா யாருக்குமே பயன்படாது. ஐயாங்கிறாரு, அதனால எனக்கு பேசுறதுக்கு தற்காப்பு முடியல, என்ன பேசுறது தெரியல, தைரியத்தான கொடுக்கணும்னு நினைச்சேன். தைரியமா பேசுங்க. ஒரு சபையில ஒரு பாஸ்டர் பேசும்போது, வெளியே வந்த பாஸ்டர் பேசும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த சபை பாஸ்டர் இல்லை மற்ற பாஸ்டர்ல சில நேரம் பேசும் போது பார்த்து பேசுவாங்க. நம்ம பேசுறது இவங்க அசப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, நம்ம பேசுறது இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அசப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை, கண்டு ஒருத்தரையும் கண்டுக்க மாட்டேன். நான் எத்தனை செய்தி போயினே இருக்கும். என்னை விட பெரிய ஆளாக கூட இருக்கு, என்னை விட பெரிய பாஸ்டா கூட இருக்கு, சட்டம் பண்ண மாட்டேன். நான் எத்தனை போயிட்டே இருக்கேன். அவர் பாருங்க அகஸ்ட் ஓட்டுமாரு சட்டம் பண்ண மாட்டாரு. யாரு வந்து நிற்கிறாருன்னா முடிச்சு போச்சு. அவருதான் ஆவியான ஆண்டுவார் பயங்கரமா. இவரு நம்ம சொல்றது ஏற்றுக்காக இருக்க மாட்டாரா, இவரு பார்க்கறது இவரு பார்க்கறது முடியாது. ஓய்வு சட்டம் பண்ண மாட்டாங்க. வந்து நின்றுட்டானா ஸ்டார். அதேதான் செய்தி வந்து நின்றுட்டா. இப்போ அவர்தான் கரெக்டா அச்சத்தை பிடிச்சி வைராக்கியமா பேசுறேன். எதுவும் பயப்படக்கூடாது. தேவனுடைய வைராக்கியத்தோடு பேசுறேன். நல்லா போல்டா பேசுறேன். அதான் நல்லா இருக்கும். இந்த சகோதரி போல்டா பேசுறேன், இந்த சகோதரி போல்டா பேசுறாரு, அதான் அப்படி அதான் செய்தி. போல்டா பேசுறேன், அதான் கற்றுக்கு முடியா. அதனால வந்து அது அப்படி நீங்க ஜோம் பண்ணுவாங்க. நான் தெலுங்குல சொல்றாங்க அதரணும் பெதரணும். நான் வந்து பதட்டப்படவே மாட்டேன். விசுவாசிக்கிறவன் பதட்டப்படவே மாட்டேன். அந்த என்னன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அகஸ்ட் ஜெயக்குமார் பேசுறாரு. அந்த மீட்டிங்ல அகஸ்ட் ஜெயக்குமார் பேசுனா அவர் வந்து உட்காந்துட்டாரு. இந்த பாட்டு அந்த பாட்டு. அவரு கென்னடி பிரேமா நம்ம சபைக்கு வந்திருக்கிறாரு. கென்னடி பிரேமா இந்த பாட்டு அந்த பாட்டு லேட் பண்ணுகிறாரு. ஏன்னா சர்க்குணம் பாண்டியன்னு ஒரு மினிஸ்டர் இவர் கூப்பிட்டுக்கிறாரு, வராங்க. இயற்கை ஆட்சி, கலைஞர் ஆட்சி. அகஸ்ட் ஜெயக்குமார் பேச போறாரு. கன்னிகாபுரம் கிரவுண்டு பெரிய மீட்டிங்கு. இப்போ மினிஸ்டர் வருவாங்க. அந்த அம்மா சர்க்குணம் பாண்டியன் வருவாங்க லேட் வரவே இல்லை. அதுதான் இது டைம் ஆகுது. அதனால ஊழியக்காரி நம்ம அகஸ்ட் ஜெயக்குமார் ஐயாக்கிட்ட நான் பிடிச்சிடுறேன், அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்ட் ஜெயக்குமார் ஐயாக்கிட்ட பிடிச்சாச்சு. வந்து நின்னாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். முதல்ல அதான் சொன்னாரு. வந்து நின்னாரு, அதை சொன்னாரு. சைலன்ஸ் வராங்க, சர்வணம் பாண்டியன் வராங்க, அமைச்சர் வராங்க. சைலன்ஸ்
கேள்வி கரடி பிரமா குடும்பம் இல்லை ஐயா அமைச்சர் வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கூட்ட கொடுத்துறேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அமைச்சரும் வந்து நினைக்கிறாங்க கேட்டு நினைக்கிறாங்க மைக்ல, ஆவியானவர் இங்க வந்துட்டார், ஆவியானவர் பேச போறார், நான் வந்துட்டேன் மைக்க பிடிச்சிட்டேன், என்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா இறங்கி போய் ஒரே வார்த்தை முடிச்சு போச்சு. சம்பளம் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்டன் சம்பளம் பார்த்தாங்க எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம ஊழியக்காரங்க விசுவாசிக்க சம்பளம் பண்ணியிருக்காங்க யாரும் காத்திருக்கல. மைக்க வாங்கிட்டீங்கன்னா இறங்கி போயின்னு ஒரே வார்த்தை போய் பேக்க பண்ணிட்டேன். கிடைக்கிறேன் பயங்கரமா பேசுறான் அந்த செய்தி எல்லாம் நான் வாங்கல, பயங்கரமா பேசுறான் செய்தி. சரவணன் வந்து நல்லவா பின்னால உட்காந்துட்டான், அது பின்னாடி சேர்ந்து உட்காந்துட்டான், பேசுறாரு பயங்கரமா செய்தி பேசுறாரு. மெயினான செய்தி என்னன்னா இன்னைக்கு கத்தல் கோபம் கொடு, கத்தல் தான் உபயோகப்படுத்தலாம். அரசாங்கம் இந்த அரசு அது இதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் செஞ்சுறாங்க. கத்தருடைய புள்ளியாக கத்தரோட பயங்கரமா உபயோகப்படுத்தலாம். நான் செய்தி பாயிண்ட் எழுதுறாரு. மோசே அவன் அரசாங்கத்தில் இருந்தான், நல்லமா இருந்தான், ஒருத்தனை வெட்டி புதைச்சான். அவன் விலை இருக்கும் போது இப்போ மோசே வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டான். கர்த்தரோட தெரிந்து கொண்டார், முச்சரிகளை சந்தித்தார், உருவாக்கி கொண்டு வந்தார், இஸ்ரவேலை அழைச்சிட்டு போக வச்சிட்டார். போறான், அழகா சொல்றாரு, ஷார்ட்டா சொல்றாரு, நான் ஒன்றும் பார்க்கல. போறான், பார்வோனுடைய ராணுவம் வருது, முழு ராணுவத்தை கடல்ல தள்ளி காலி பண்ண. அரசாங்கத்தில் இருக்கும்போது ஒருத்ததான் அவன் மேற்கொண்டான். ஆண்டவருக்குள்ள வந்தால் முழு ராணுவத்தை காலி பண்ணிட்டான். இதுதான் அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கும் கருத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் பயங்கரமா இருக்காது. முழு உட்கார்ந்து சர்ப்பணம் பண்ண செய்தி கேட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னட்டு பயங்கரமான ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், தனி ஒரு மனுஷனா போய் பீகார்ல இவ்வளவு பெரிய அசைவுகளை ஏற்படுத்திட்டாரு கேள்விப்பட்டிருப்பாங்க. அது ஒரு உறவு இருக்கு, அது உறவு செய்தி. அப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்தி முடிஞ்ச உடனே அவர் வந்து உட்கார்றாரு. இவங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இவங்க ரொம்ப நேரம் உட்காந்தாங்கல்ல, வர உட்கார வச்சுட்டாங்க. ஒரு அவர் செய்தி கேட்டாங்க, போய் இருக்கிறாங்க. அருமையான செய்தி. நான் கூட கேட்கக்கூடிய ஆண்டவருடைய செய்தார். அந்த சர்வணம் ஆண்டவருடைய பிள்ளைதான், கிருஷ்ணன் சர்வணம் பாண்டியன். ஆக அவங்க ஹஸ்பண்ட் பேர் பாண்டியன், நம்ம பேர் சர்வம். அவங்க அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அதுக்கு செய்தாங்க. உண்மைதான். மோசே அரசருக்கு போயிருந்த ஆண்டவருக்கு போய் பக்தரானவங்க நிர்மூலமான அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் வந்துட்டு அவ்வளவுதான், யாரும் எடுத்து பேச்சு கிடையாது. ஆவியானவர் வந்துட்டு கம்பீரமா பேச முடியும். பத்து பேசுனா உங்க வார்த்தை முடிச்சு, உங்க வார்த்தை முடிச்சு. வாசிங்க எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அனுப்புறாரு, ஒரு வேலைக்கு அனுப்புறாருன்னா அந்த பயங்கரமானவர்களாகிறாங்கன்னா அவங்க மூச்சுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நீ அவங்க மூச்சுக்கு பயந்து ஆண்டவரை உன்னை கலங்கடிச்சிடுவாரு. அங்க சொல்றாரு, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்கடிக்க பண்ணாதபடிக்கு நீ அவர்களுக்கு முன்பாக அஞ்சாது. நீ பயப்படக்கூடாது. போய் அவங்களுக்கு முன்னால நின்றுனா நானே உன்னை உபயோகப்படுத்துவேன். நீ பயந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னால கலங்கிட்டீங்கன்னா நானே உன்னை கலந்துப்படுவேன். அவங்களுக்கு முன்னால அஞ்சிட்டீங்கன்னா நானே உன்னை கலந்துப்படுவேன். நானே உன்னை ஒப்புடுத்துவேன். நீ பயப்படுவேன். பயப்படாத அவங்களை உங்களுக்கு நான் கற்று சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதனாலதான்
நான் யாருக்குன்னா பைபிளில் வாக்குவாதம் பேசுவேன்னா பைபிள் யோசனை இதுயா இதான் சத்தியம் அது பேசுவேன்னா பயப்படவே மாட்டேன். பயங்கரமா பேசுவேன். ஐயோ பயங்கரமா பேசுவான், அது வைராக்கியம் பயங்கரமா பேசுவான் சொல்றாரு. ஏன்னா நான் எனக்கு கத்தர் கொடுத்த சத்தியம் தான் நான் நினைக்கிறேன். அதனால ஆண்டவர் நம்ம சிலையாக நாம தெய்வம் இது எல்லாம் சரி. வேற இதெல்லாம் கேட்கணுமா? முடிச்சிடலாமா? ஸ்தோத்திரம் அந்த பிரயோஜனை ஸ்தோத்திரங்களை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது ஆவியானவர் வந்திருக்கிற ஆசீர்வதிக்கும் அந்தவரே தேவ கிருபையினாலே கர்த்தருடைய விசேஷித்த பிரசன்னத்தினாலே அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். சபையில உடைய பிள்ளைகள் பேசும்போது அக்கினியா உபயோகப்படுத்தும். உங்களுடைய அபிஷேகம் வெளிப்படட்டும், உங்களுடைய ஆளுகை வெளிப்படட்டும். கர்த்தர் நடக்கும், நீர் உயர்த்தும், ஒவ்வொருவருடைய ஆசீர்வதி. சொன்னது போல எல்லாரும் சுபிக்கவும் வேதத்தை ஆராயவும் இந்த 3 நாட்கள் ஒவ்வொருவருக்கும் திறனாக வழிவாசலத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒருவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலங்களாக இங்க நானே உடனே கேட்கல கேள்வி கேட்கலான்னு சொல்லு. ஆஹ்ல அதில் என்னது இப்போ நம்ம இத்தனை வருஷம் நானும் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன். வார்த்தை இத்தனை வருஷமா நான் நின்று பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கேன். ஜனங்களோட பார்வையில் வந்துட்டு சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்மளுடைய வேல்யூ என்ன வேல்யூ? கர்த்தருடைய பார்வையில் நமக்கு அழைப்பு தான் வேல்யூ. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை பேசலாம், இதோட இல்லை இவங்க நிறைய இருக்குது, அதான் அழைப்பு. நான் போட்டு போவேன், நிறைய பேசுறேன், அதான் அழைப்பு. இவங்க பேசுறாங்க, இதோட உட்காந்துருவாங்க. சான்ஸ். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், எல்சிகிட்ட சொல்லி போறேன், எல்சி ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ சொல்றது பிரியா வந்து நல்லா உற்சாகமாக பலப்பட்டு நல்லா வந்தது. அதனால நம்ம பிள்ளைங்களும் இல்லை, சைக்கு இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்கு விட்டோம், பரவாயில்ல கொஞ்சம் பலப்பட்டு பிரியா நீ கொடுத்துருவாங்க கொடுத்துருவோம். இதான் அந்த ஒரு சான்ஸ். ஆனால் அழைப்பு பெற்றவர்களுக்கு ஒரே செய்தி கிடையாது. போய் இருக்கும். இப்போ அழைப்பு பெற்றவன் நானு, அந்த ஒரு செய்திக்குள்ள நானே இல்லை. அது ரொம்ப சந்தோஷம். அதான் வேற எங்க உபயோகம் பண்ணுவாங்க, அங்கே உபயோகப்படுது. பைபிள் ஒரே ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கு மேலே பைபிளை படிக்க முடியாமல் நாளைக்கு மெசேஜ், அந்த மெசேஜ் எடுத்துருமா, அதான் பைபிள் ரீடிங். எடுத்து பைபிளை பார்த்து அந்த செய்தி கொடுக்குறோம், அதான் பைபிள் ரீடிங். வேற பைபிள் ரீடிங் தனிப்பட்ட விதத்தில் கிடையாது. ஜபாரஸ்தி பைபிள் ரீடிங் இந்த ஒரு கூட்டத்தில் போயிடும் அப்படியே அதிகமாக. ஆனால் இதுதான் இல்லை, எனக்கு அழைப்பு வேறு. எங்கெல்லாம் பேசணும், சபையில் பேசணும், கூட்டத்தில் பேசணும், இதை அழைப்பு. அதனால முக்கியமாக ஊழியத்தில் இருக்கிறவங்க பேசுறது ஒரே பேச்சோட போயிடாது. நீங்களும் யூஸ் ஆகுங்க, அவ்வளோதான். மற்றபடி எளிய வசனங்கள் இருக்காம நீங்கள் பேசினா ஸ்டார்டிங்கே அது கொஞ்சம் வசனம் சொல்ல வர்றது கரெக்டாக இருக்கும். எளிய வசனங்கள் அது ஒன்றில் ஒரு சப்ஜெக்ட், ஒரு மெசேஜ், ஒரு வசனம் மெசேஜ் எடுத்துட்டு அப்படியே வந்து மெசேஜ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்ஜெக்ட் போகும்போது இந்த 7 வசனம் படிக்கிறாங்க. 7 வசனத்தில் முக்கியமாக எதை சொன்னால் அவங்களுக்கு அதை வச்சு மற்றதெல்லாம் நம்ம வாயில சொல்லலாம். முக்கியமாக எதை சொன்னால் அவங்களுக்கு நல்லா அந்த முக்கியமான வசனத்தை மாத்திரம் சொல்லுவாங்க. ஃபுல்லாக படிக்க சொல்லுவாங்க. எப்படியோ வாட்டி ஃபுல்லாக படிக்க சொல்லுவேன். ஒரே ஒரு வசனம் இருக்கு, நான் நான் சொல்றேன். அதான் அதிகமாக இருக்காது. அது ஒரு சிலருக்கு டேலண்ட்டு, அது ஒரு சிலருக்கு டேலண்ட்டு. சரியா நடுவில் ஒரு
கதையை ஸ்டோரி எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு நாள் மேலே போய் எங்கே நிற்கிதோ அதை இவங்க நேரம் பண்ணிருக்கோம். கடற்கரைக்கு கூட ஆரம்பிச்சிருக்கோம். மேலே எழுத்து போது யோசனை சொல்றாரு, 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைக்கழிக்கும் போது மேலே எழுத்து போது நான் எந்த போதும் அங்கே போய் வேலை போகும். என்னதான் ஆண்டவர் மேலே போக மாட்டாங்க, என்னதான் ஆண்டவர் அவங்களை பாதிச்சாங்க, அவங்களை அழிச்சு தெரிய வச்சாங்க. 40 வருஷம் அவங்க மேலே நிற்க மாட்டாங்க. இப்போ அதை ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய செய்தார். அப்போ ஒரு கருத்து ஒரு நாள் சொல்லுவோம், ஒரு கருத்து வேற மாதிரி அதிகமாக போன வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரம் எக்கால சத்தம் செய்தி கேட்டீங்கன்னா, எக்கால சத்தம் நம்ம எவ்வளோ வாட்டி கேட்டுக்கிறோம். ஆனால் எக்கால சத்தத்தில் அவ்வளோ மாட்டி கேட்குறது டைம்ல தெய்வம் பேசுறது அப்படியே பதிச்சுக்கணும். இதே நிறையா பேசியிருக்காங்க. ஆனால் டேலண்ட் பெருகும் போது மொத்தமாக வாசிக்க சொல்லிட்டு அப்படியே அது மாதிரி இதுன்னு சொல்றதை விட கரெக்டான வசனத்தை நடுவில் ஒன்று வாசி அதை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்போது இது பாயிண்ட் மாதிரி எடுக்கிறாரு. மற்றதெல்லாம் சும்மா போகிறதில்லை, புரிஞ்சு வச்சு. ஒரு லேடி மேரியம்மா கூட உடனே பஸ் ஸ்டாண்டில் அவங்க 2 பேரும் வராங்க. ஓடி ஐயா எப்படி மேரியம்மா கூட வந்து எப்படி கேட்டு பிரசங்கம் பண்ணா, இதுதான் நண்டு, இதுதான் காது, இதுதான் கொடுக்கு, தனியாக எடுத்து காமிச்சுதான் வாழ்ந்து அங்கே ஜனங்க வந்து அவங்களுக்கு அதை புரிஞ்சுருக்கு. பாயிண்டா பேசுறது புரிஞ்சுருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி கேட்க மாட்டோமா அப்படின்ற நிலைக்கு வந்துடுவாங்க. அதான் சொல்லுங்க, சின்ன 5 நிமிஷம் செய்து கொடுக்குமா, அதுக்கு மேலே கொடுக்காதுன்னா அண்ணாதோட 5 நிமிஷம் செய்து கொடுப்பாங்க. இன்னும் பேசலாம், 5 நிமிஷம் பேச, அதுக்கு மேலே பேசலாம் டைம் இல்லை. பக்கப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு அண்ணாதோட சொல்லுவாங்க. 5 நிமிஷம் பேச சொன்னா 5 நிமிஷம் பேசுறதுல பேசுவாங்க, அவர் பேசுவாங்க. அதான் அதுக்கு அவங்க பேர் பேர் அறிஞர் அண்ணா பேர் அறிஞர். அங்கே போய் செய்தி கொடுக்கணும், செய்தி எடுத்து பேசு, அதெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு பெரிய மீட்டிங்கில் போயிட்டு அப்படியே திடீர்னு ஆயுதம் வருவாங்களாம், சொல்லுவாங்களாம் இவன் 6 கொடுத்துட்டு பேசணும், இவரை கொடுத்து பேசணும், 6 கொடுத்துட்டு பேசணும், வரவர் பேசணும். திடீர்னு போய் 6 கொடுத்து வரவர் பேசணும். அந்த பயங்கர முக்கியம் படிக்கிறது. செய்தி இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி வந்து இந்த ஆறு போது இந்த தேசத்தில் கலிபோர்னியாவில் எப்படி, அமெரிக்காவில் எப்படி, ஆப்பிரிக்காவில் எப்படி, எந்தெந்த அந்த ஆறு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தாரா. லாஸ்ட் 5 நிமிஷம் முடிக்கும் போது நம்ம ஊரில் ஒரு ஆறு வருது, கங்கா நதி. இந்த பிராமணன் அங்கே உட்காந்து மணியை முடிச்சுக்கிறானா, அவன் அந்த தண்ணி எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறான். இவங்க உட்காந்து மணியை முடிச்சுக்கிறாங்க, முடிக்க வச்சாச்சா. சரி, பேரறிஞரண்ணா ஒரு பேரை கொடுத்தா இவன் 6 கொடுத்து வரவர் பேசுவேன். வெளிநாட்டில் ஒருத்தவங்க ஒரு முக்கியமான புஸ்தகம் ஒன்று வெளியாகிறது. இங்கே மெட்ராஸில் இக்கிட் பாதம்ஸ், மவுண்ட் ரோடில் இக்கிட் பாதம்ஸ்னு ஒரு புஸ்தகம், அது லைப்ரரி. மெட்ராஸில் அந்த லைப்ரரி பெரிய லைப்ரரி. அங்கே போய் இந்த புக்கு அனைவரும் வெளிவந்துக்குது, இருக்குதா கொஞ்சம் பார்த்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. போனால் அந்த புக்கு இருக்குது. இருந்த இடத்துல லைப்ரரியில் அந்த புக்கை எடுத்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி யார் எந்த புக் எடுத்து போய் படிச்சுட்டு வந்து இருக்கிறேன்னு எடுத்து பண்ணாங்க.
நீ யாரு எடுத்து போனேன்னு எழுதி அதை வைக்கணும். யார் எடுத்து போனேன்னு தெரியணும். இவங்க கேட்பாங்க, இங்கேயும் உங்க பேர் பதிவு பண்ணுங்க. வாட்ஸ்அப்லேயே வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து அண்ணாதுரை CN அண்ணாதுரை நான் எடுத்து போய் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை போட்டு எழுதி வச்சுட்டாங்க. லட்சத்தை எழுதி போயிட்டாரு. வந்து கேட்குறான், அந்த டாக்டர் அந்த புக்கு போய் பாருங்க. போய் பார்த்தா இல்லை, என்னப்பா அங்கே ஏதோ ஒரு பேப்பர் எழுதி வச்சு இது வந்து இங்கே பார்த்தா CN அண்ணாதுரை அதே எழுதி பேர்பட்ட புஸ்தகம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்காரு. அதை படிச்சுக்காரு. ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கம் வரலன்னா நம்மளுக்கு முன்னால் இருந்த ராஜாலாம் என்னன்னா சாதனை பண்ண எப்படி இருந்தா படிக்கலாங்க. அப்படிதான் ஆகாசகாருக்கு தூக்கம் வரலன்னா புக் எடுத்து படிக்கிறான். படுறாங்க, காது கேட்க படிக்கிறான். ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேரை கொலை பண்ணாதபடி அவங்க 2 பேருக்கு ராஜாவை மொர்தெக்காய் காப்பாற்றினான். அப்போ அப்படியா மொர்தெக்காய் வந்து ராஜாவை கொலை பண்ண வந்தவங்களுக்கு காப்பாற்றினானா? அப்போ உடனே ஆமனை கூப்பிட்டு ராஜா கொலை பண்ண விரும்புகிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவனை கோவம் இருக்கிறவங்க வர வச்சு சும்மா அவனை இப்படி பண்ணி அப்படி பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு முன்னால் ஒருத்தன் போகணும். மொர்தெக்காய் செய்தான். எதுக்காக? துக்கப்பட்சம் மொர்தெக்காய் செய்தது எழுதப்பட்டது, அது படிக்கப்பட்டது, மொர்தெக்காய்க்கு மரியாதை செய்யப்பட்டது. ராஜா கர்நாடகெல்லாம் பயங்கரமா மற்ற புஸ்தகம்லாம் படிப்போம். அவன் எப்படி பண்ணான்? ஃபிடல் காஸ்ட்ரோ ஒருத்தர் பணம் இல்லாம படிக்க வச்சான். நாட்டால் தான் கியூபாவை ஃபிடல் காஸ்ட்ரோ இது ஏழைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்தான். இந்த மாதிரி GST வரியெல்லாம் கிடையாது. நாட்டை பயங்கரமான ஆளு. ஆனா நாட்டை எப்படி வைத்து பண்ணி வச்சான்? அவன் செத்துட்டான். கருணாநிதி சொன்னார், அப்படிங்கிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ எதுக்கு போயிட்டாரு, எவ்வளவு நல்லது. அவன் படிக்கிறதுனால ஒரு தலைவர்கள் இந்த ஸ்தானத்தில் உள்ள 1000 புக்கு படிப்பாங்க. அப்போ அநேக ஞானப்படம் புஸ்தகம் வந்து அவ்வளோ புஸ்தகம் படிக்கிறது. சிலதெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுவோம். எப்படி அதை படிக்கணும்? அது எவ்வளோ பிரயோஜனமாக பைபிள் படிச்சாங்க பெரிய ஞானி. பைபிள் தவிர எதுவும் படிக்க மாட்டாங்கல்ல, வேற எல்லாம் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையாக போகும். இதெல்லாம் பலன் விலப்படும். எத்தராசி இருப்பார் வேற எதுனா இது முடிஞ்சிச்சு. இப்போதான் யாரு நீங்க இருந்தவரோ நேற்று அத்திப்பட்டில் போயிருவாங்க. முக்கியமான சம்பவங்கள்லாம் அத்திப்பட்டில் பேசுறீங்க. தேவன் வந்து நீங்க பேசுறதுக்கு இங்கே கூட சபை முடிஞ்ச பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சாங்க பேசுறாங்க. இங்க அத்திப்பட்டில் 10 மணிக்கு முடிஞ்சு சபை 1:30 மணி ஆச்சு. எல்லாரும் கேள்வி பதில் எல்லாரும் பதில் சொல்லியாச்சு. சாப்பிடுறது அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, அவ்வளோ பதில் கிடைச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது எல்லாம். ஐயா வராங்கன்னா ஒன்றப்ப ஜனங்க சரி வேற என்ன அவசியங்களா கேட்கணுமா? பரவாயில்லன்னா முடிச்சுக்கோ.